மகாபாரதத்தில் குந்தி தேவியே பிளாக் மேஜிக் பண்ணியதாக சொல்றது உண்டு. மகாபாரதம் படிச்சிருக்கப்பட்ட ஆளுகளுக்கிட்ட கேருங்கோ. நீச்ச மந்திரம் உபயோகிச்சாச்சு குந்தி தேவி, அதனால தான் கர்ணன் பிறந்ததாக சொல்றாங்க. அப்போ நீச்ச மந்திரங்கள் அதுதான் இந்த செய்வனுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டது. அப்படி இருக்கத்தான் செய்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு திரி போட்டு நல்ல நெய் விளக்கு, நெய் எல்லாம் போட்டு நல்லா திரி போட்டு சூப்பரா எரிஞ்சுட்டே இருக்கு. அது எப்போ அது ஆஃப் ஆகும்? அது அணைஞ்சு போகிறது அப்போ நெய் தீர வேண்டும் இல்லையா? நெய் தீரும்போது அந்த விளக்கு அணைஞ்சு போய்விடும். இல்ல ஒரு பெரிய காற்றடிக்க வேண்டும். ஆனா ஒரு ரூமுக்குள்ள காற்றடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு சின்ன பூச்சின்னு தெரியும் இல்லையா, இந்த வண்டு மாதிரி அப்படி பறந்து வந்ததுல விழுந்தாச்சுன்னா அது அணைஞ்சு போய்விடும். அப்போ எண்ணெய் தீராமல் கூட விளக்கணைய வாய்ப்பு இருக்கு என்ற அர்த்தம். அதே மாதிரி தான் நமக்கு நல்ல டைம் ஆகி இருந்தால் கூட அந்த நல்லது லபிக்காம இருக்கக்கூடிய, அந்த நல்லது நஷ்டமாக்கக்கூடிய வாய்ப்பு செய்வினை தோஷங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது.